நம்ம எபிசு சென்சை கோனாமாருவை காப்பாத்துறதுக்காக அந்த பெயின் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. கோனாமாரு அந்த பெயினை பார்த்து பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம எபிசு சென்சவை அந்த பெயின் சாவடிக்கிறதுக்கு வரும். இப்போ நம்ம கோனாமாரு எங்க அந்த பெயின் நம்ம சென்சை சாவடிச்சிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து அந்த பெயின் கூட சண்டை போடுவான். அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் சண்டை போடுவான். சில கோனாமாரு அந்த பெயின் கிட்ட அடி வாங்கிடுவான். அந்த பெயின் கோனாமாருவை கழுத்து பிடிச்சி தூக்கி நருட்டோ உசுமாக்கி எங்க இருக்கிறான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்மளும் என்னடா கோனாமாரு இப்படி அடி வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கும்போது கோனாமாரு டக்குன்னு மறைஞ்சு போயிடுவான். என்னடா இதுன்னு பார்த்தாதான் கடைசியில தெரியுது அது கோனாமாரோட குளோன். அந்த பெயின் டக்குன்னு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா பின்னாடி கோனாமாரு அவனோட ஷேடோ குளோன் உருவாக்கி ரசிங்கான் செஞ்சுக்கிட்டே வந்து அந்த பெயின் நெஞ்சில வச்சு அவன் நெஞ்சில இருக்க மஞ்சசோரை எடுத்திருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்த எபிசு சென்சே கொஞ்ச நேரத்துல கோனாமாருவ வாயை பொழந்துக்கிட்டு பாப்பாரு. கோனாமாரு அந்த பெயினை அடிக்கும் போது கூட அந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிருக்காது. அவன் அடிச்சு முடிச்சுட்டு ஒரு டைலாக் அந்த பெயின் கிட்ட சொல்லுவான் பாருங்க. நான் இந்த லீஃப் வில்லேஜோட ஒரு கெனின், என்னோட சர்நேம் சருட்டோபி, எனக்கு கொடுத்த நேம் கோனாமாரு, நீ இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி